வேதம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று பவுல் சொல்கிறார். கர்த்தர் மேல என் நம்பிக்கை நங்கூரன் மேல என் நம்பிக்கை எப்போது நான் வைக்க வேண்டும். ನಂಬಿಕೆಯ ಮೇಲೆ ನಾವು ಯಾವಾಗಲೂ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಡಬೇಕು. அதை மாத்திரம் நம்ம விட்டுடக்கூடாது. ಅದನ್ನು ಮಾತ್ರ ನಾವು ಯಾವಾಗಲೂ ಬಿಡಬಾರದು. அதனால நான் உங்களுக்கு புரியுற மாதிரி தயவு செய்து நான் போட்டுக்கிறேன். ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಅರ್ಥವಾಗುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ಹಾಕಿದ್ದೇನೆ. ದಾವೀದು ತನ್ನುடைய ಉಪத்திரವ நேரத்தில் இப்படி செய்கிறார். ದಾವೀದನು ಆತನ ಸಂಕಷ್ಟದ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿದ್ದನು. நாட்கள் வரப்போகிற காரியங்கள் எப்படி என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. ಬರುವಂತ ದಿನಗಳಲ್ಲಿ ಬರುವಂತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತದೆ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ. ಸಭೆகளை ಅಡಿத்து ಉடைத்து கொண்டிருக்கிறார்கள். ಸಭೆಗಳನ್ನು ಹೊಡೆದುಕೊಂಡು ಅವರು ನಾಶಗೊಳಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾರ್ತ್ ಇಂಡಿಯಾ ಕೇಳಿಪಟ್ಟோம், இன்னைக்கு ಕರ್ನಾಟಕ உள்ளே வந்துருச்சு. ನಾವು ನಾರ್ತ್ ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆ ಅಂತ ಕೇಳ್ಪಟ್ವಿ, ಆದರೆ ಇವತ್ತು ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಬಂದಿದೆ. வீடுகளில் நம்மால ಕೂಡಿ ಜெபம் பண்ண முடியாது. ಮನೆಗಳಲ್ಲಿ ನಾವು ಕೂಡಿ ನಾವು ಅದನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ஊழியம் பண்ண முடியாது. ಬೀದಿಯಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ನಾವು ಅದನ್ನು ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆಗುತ್ತಾ ಇಲ್ಲ. பேசிக்கிட்டு இருந்தோம். ನಾನು ಮತ್ತೆ ಬ್ರದರ್ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ವಿ. மாட்டக்கொன்னா 14 வருஷம், மாட்டக்கொன்னா 14 வருஷமா, ಹಸುವನ್ನು ಕೊಂದರೆ 14 ವರ್ಷ. ஆனா ಮನುಷ್ಯನ கடவுளுக்குள்ள நடத்தினா, நல்ல வழிக்குள்ள நடத்தினா 20 வருஷமா. ಆದರೆ ಮನುಷ್ಯನನ್ನು ದೇವರಲ್ಲಿ ನಾವು ನಡೆಸಿದರೆ ಅವರಿಗೆ 20 ವರ್ಷ ಕಾಲ. உலகம் ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. ಲೋಕವು ತುಂಬಾ ಕಷ್ಟವಾದ ಸಮಯದಲ್ಲಿ குறிப்பா தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. ಆದರೆ ದೇವ எல்லாரும் நமக்கு எதிரா தான் வருவாங்க. ಎಲ್ಲರೂ ನಮ್ಮ ಎದುರಾಗಿ ಬರುತ್ತಾರೆ. ಎಲ್ಲರೂ நமக்கு பிரச்சனை தான் நிப்பாங்க. ಎಲ್ಲರೂ ನಮಗೆ ತೊಂದರೆಯಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. எல்லாரும் நமக்கு விரோதமா தான் நிப்பாங்க. ಎಲ್ಲರೂ ನಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. அந்த நேரத்தில் ಆ ಸಮಯದಲ್ಲಿ தாவீதுக்கு வராத சூழ்நிலையா, ದಾವೀದನಿಗೆ ಬರದೇ ಇರುವ ಸಮಯ, அவருடைய ஒரே நம்பிக்கை அவர் ಮಾತ್ರம்தான். ಹಾಗಾಗಿ ಅವರ ಒಂದೇ ನಂಬಿಕೆ ಅವರು ಮಾತ್ರವೇ ಆಗಿದ್ದಾರೆ. அவரை நம்ம நம்பலாம், ಅವರನ್ನೇ ನಾವು ನಂಬೋಣ. அவருக்குள் நாம் அமைதலா இருக்கலாம், இளைப்பாறலாம். ಅವರಲ್ಲೇ ನಾವು ವಿಶ್ರಾಂತಿಯಾಗಿರೋಣ. அவரிடத்தில் சிறந்ததை பெற்றுக்கொள்ளலாம். ಅವರಲ್ಲೇ ನಾವು ಶ್ರೇಷ್ಠವಾದನ್ನು ನಾವು Hallelujah, my only hope. ನನ್ನ ಒಂದೇ ನಂಬಿಕೆ Trust in God, ದೇವರಲ್ಲಿ rest in God and best in God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.